ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி ஒரு டேட்டா டேபிள் வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்க டேட்டாஸை கிளியர் பண்ணலாம், ரீசெட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் பார்க்க போறோம்ன்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிளியர் டேட்டா டேபிள் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். அப்புறம் இன்வோக் மெத்தட் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி எப்படி கிளியர் பண்ணலாம், ரீசெட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். தேர்ட் வந்துட்டு எப்படி அசன் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி ரீசெட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணும்போது ரன் பண்ணும்போது எந்த இஷ்யூவும் இருக்காது. ஓப்பன்ல இருந்தாலுமே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தென் ரீட் ரேஞ்ச் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு என்னோட இன்புட் ஃபைல்ஸில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே இந்த வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ரீட் பண்ணி டேட்ன்ற ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ கிளியர் டேட்டா டேபிள் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ரீடேஞ்சோட அவுட்புட்டை சிம்பிளாக இருக்கு இன்புட்டாக நான் கொடுக்குறேன். இப்போ இந்த கிளியர் டேட்டா டேபிள் ஆக்டிவிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் இதில் இருக்க ரோ ஐட்டம்ஸை மட்டும்தான் டெலீட் பண்ணும். அந்த காலம் வேல்யூஸை அப்படியே தான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? என்னோட இன்புட் ஃபைல் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னுடைய இன்புட் ஃபைல். சாரி, இது நான் ரன் பண்ணி முடிச்ச ஃபைலு. ஸோ டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் என்னுடைய இன்புட் ஃபைல். ஓகேங்களா? இப்போ இந்த இன்புட் ஃபைலை நான் ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எனக்கு இந்த லைன் ஐட்டம்ஸ் எல்லாம் டெலீட் ஆயிடும். இந்த காலம் நேம்ஸ் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இது என்ன பண்ணலன்னா உங்களுக்கு டீபக் பண்ணி காட்டுறேன். நான் ரைட் ரேஞ்ச் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரைட் பண்ணி காட்டலாம். ஸோ நான் ரைட் ரேஞ்ச் யூஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் ரியல் டைமில் ஒர்க் பண்ணும்போது டீபக்ன்றது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ரைட் பண்ணி பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் டீபக் பண்ணியே சிம்பிளாக என்ன வேல்யூஸ் வருது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக மேனுவலாக கொஞ்சம் பார்த்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இப்போது ஜஸ்ட் நான் இது வந்துட்டு பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு டீபக் கொடுக்குறேன். அவுட்புட் எப்படி வருதுன்றது நீங்களே பாருங்க. ஓகே, இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போ இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட். ஓகே, இந்த பிரேக் பாயிண்ட்டை தான் எடுத்து போகிறேன். இதே போதுமானது. ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ ரீடேஞ்சில் இருக்கிற டேட்டாஸை ரீட் பண்ணி முடிச்சுட்டு கிளியர் டேட்டா டேபிள் ஆக்டிவிட்டிக்கு வந்துருச்சு. இதோடைய டேட்டாஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. எக்ஸல் ஃபைல்ஸில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே இப்போ இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸ்டெப் இன்ட்டு கொடுத்து டிபக் பண்ணிட்டு பார்க்குறேன். இப்போ இது ரெண்டாயிரம் முடிஞ்சது கிளியர் டேட்டா டேபிள் ஆக்டிவிட்டி. இப்போ இது அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவருடைய காலம் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். ரோ ஐட்டம்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். சிம்பிளாக கிளியர் டேட்டா டேபிள் ஆக்டிவிட்டினா இதுதான் பண்ணும். அவருடைய ரோ ஐட்டம்ஸை மட்டும்தான் டெலீட் பண்ணும். இப்போ இது முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இன்வோக் மெத்தட் ஆக்டிவிட்டி இருக்கு. இன்வோக் மெத்தட் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னா, டார்கெட் ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நீங்கள் இன்புட் கொடுத்தா போதும். ரீடேஞ்சோட அவுட்புட்டை இதுக்கு இன்புட்டாக கொடுத்துட்டு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க, கிளியர் பண்ணுறீங்களா, ரீசெட் பண்ணுறீங்களா அப்படின்றத மென்ஷன் பண்ணுவீங்க. இப்போ நம்ம கிளியர் தான் பார்க்குறோம். ஸோ கிளியர் போர்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இப்போ டிசேபிள் பண்ணிவிட்டு நான் அதை மட்டும் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் டீபக்கை இங்கே வச்சுக்கிறேன், ரைட் லைனில் வச்சுக்கிறேன். இது சிம்பிளாக நான் டீபக்காக இந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கிளியர் என்ன பண்ணுவோம்னா, சேம் இந்த கிளியர் டேட்டா டேபிள் ஆக்டிவிட்டி என்ன பண்ணுச்சோ அதே தான் பண்ணும். அதுமே உங்களுக்கு ரியல் டைமில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ரீட் பண்ணிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் சேம் 5 லைன் ஐட்டம் இருக்கு. இப்போ ஸ்டெப் இன்ட்டு கொடுக்குறேன். இதில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா காலம் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கு. ரோ ஐட்டம்ஸ் எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் சிம்பிளாக கிளியர் மெத்தட் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணுறது. இன்வோக் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி கிளியர் பண்ணுறது சிம்பிள் மெத்தட். ஓகே, இப்போ இது ரீசெட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். ரீசெட்ன்றத மெத்தட் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ டீபக் கொடுக்குறேன். இது என்ன பண்ணுவோம்னா டோட்டல் காலம் வேல்யூஸுமே ரிமூவ் பண்ணிடும். ரீட் பண்ணிட்டேன், ரீட் ரேஞ்ச் யூஸ் பண்ணி இன்புட்டேன். இதுதான் என்னோட இன்புட் டேட்டா டிடியில். இப்போ நான் ஸ்டெப் இன்ட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்
ஜஸ்ட் இது எந்த வேல்யூஸுமே இருக்காது, எம்டியாக தான் இருக்கும். காலம் வேல்யூஸுமே ரிமூவ் பண்ணிடுச்சு. இது ரீசெட். இன்வோக் மெத்தடில் கிளியர் எப்படி அவுட்புட் கொடுக்குது, ரீசெட் எப்படி அவுட்புட் கொடுக்குறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ இதையே நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபைனலாக சொன்னது சிம்பிள். ஏன் அசைன் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். என்னால் இவ்வளோ தூரம் பண்ண முடியல, எனக்கு சிம்பிள் ஆக்டிவிட்டி வேணும் அப்படின்னா சிம்பிளாக என்ன பண்ணலாம், நம்ம ஒரு டேட்டா டேபிளில் கொடுத்துட்டு அதை நம்ம நத்திங் செட் பண்ணால் போதும். இது என்ன பண்ணுதுன்னா அந்த டேட்டா டேபிளை எம்டி பண்ணிடுது. நத்திங் ஜஸ்ட் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் பண்ணிடலாம். ஸோ நான் இதை உங்களுக்கு டீபக் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? என்னோட இன்புட் டேட்டா ரீட் பண்ணி எடுத்துச்சு. இது என்னோட இன்புட் டேட்டா. ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் இன்ட்டு கொடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாள் எல்லா வேலையுமே ரிமூவ் பண்ணிடுச்சு. டேட்டா டேபிளே எம்டியா எதுவுமே இல்லாமல் நத்திங் பண்ணிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்னென்ன இதில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி கிளியர் டேட்டா டேபிள் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இன்வோக் மெத்தட் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி எப்படி கிளியர் பண்ணலாம், ரீசெட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். எப்படி அசைன் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி சிம்பிளாக டேட்டா டேபிளை என்ட்ரி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் டாபிக். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் டாபிக் இதை விட கொஞ்சம் பெட்டராக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி சம் கண்டென்ட்ஸ்லாம் நான் கொண்டு வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.